வெல்கம் டு பென்டோ ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் சரிங்களா. ரிவைஸ்டு சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் ஸ்பிளிட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான். என்ன இதிலேருந்து 15, ரீசனிங்லேருந்து 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி ரீசனிங்லேருந்து ஆவரேஜாக ஒரு 4 to 5 வந்துடும். இப்போ அது 10 மாற்றிருக்காங்க. அது 5+20 ஆக்கியிருக்கலாம். ஏன் அப்படி போனாங்கன்னு தெரியல. ஓகே, எனிவே அது குரூப் 2 and 2A உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அந்த ரீசனிங் பார்ட்டில் வரக்கூடிய 40 கொஸ்டின்ஸ் சரிங்களாங்க. இப்போ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். 2020 கடைசியாக நடந்து முடிஞ்ச ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் தான் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அப்டேட்டட் சிலபஸில் இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படவில்லை சரிங்களா. அது இனிமேட்டு தான் தெரியும் சரிங்க. இது நம்ம ரீசனிங் தனியாக கொண்டு போயிட்டோம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இன்க்ளூடிங் குரூப் 2 2A ஆட் பண்ணிட்டேன் நான். ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சைக்காலஜியில் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளில் சைக்காலஜி கொஸ்டின்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் உங்களுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. இப்போ இப்படி தான் இருக்கும் நம்மளோட இது. கொஸ்டின் இருக்கும், அடுத்தது நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ரொம்ப கடினம் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு 10லேருந்து 15 மாடல் இருக்குது சரிங்களா. ஏரியா அண்ட் வால்யூமா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் சிம்பிள் கம்பேர் ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்டேக்ஸ், எல்லாத்துலேயுமே ஒரு 10 to 15 கான்செப்ட் இருக்குங்க. அந்த கான்செப்டை உள்வாங்கிட்டிங்கன்னா மீது எல்லாமே நம்பர் சேஞ்ச் தான். அது ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா. அதை பாருங்கள். இதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். குரூப் 4 உங்களோட குறியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 110+ கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மற்றபடி நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ தான் படித்தோம் அது வேஸ்ட்டு தான்.